மூவேந்தர்களாகட்டும், சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்களாகட்டும், ஆங்கிலேயர்களாகட்டும், அல்லது இஸ்லாமியர்களாகட்டும், மராத்தியர்களாகட்டும், நாயக்க மன்னர்களாகட்டும், அவர்களெல்லாம் சாதிக்காததை காமராஜர் சாதிச்சார். இவருடைய பெரிய அரசியல் போட்டினா அந்த காலத்தில் உங்களுக்கு ராஜாஜியை தான் சொல்லணும். சத்தியமூர்த்தி ஐயரால் ராஜாஜியை வெற்றி கொள்ள முடியும். அவர் பயன்படுத்தின அவருடைய அர்ஜுனன் யாருன்னா காமராஜர். தமிழகத்தில் ஒரு 12,000 சில்லற கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்களில் அவருடைய கால் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் 2 முறை பட்டதாக செய்தி. தேவகவுடா நாளைக்கு பிரதமராக வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவர் பிரதமராக வந்திருப்பார். ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஆங்கிலமும் தெரிய வேண்டியதில்லை, ஹிந்தியும் தெரிய வேண்டியதில்லைன்றது தேவகவுடா நிரூபணம் பண்ணிட்டார். தமிழகத்தில் இங்கே காமராஜர் தான் காங்கிரஸ் தான் காமராஜ். அதனால் அவர் பின்னாடி தொண்டர்கள் எல்லாம் அணிவகுக்கிறாங்க. இங்கே இந்திரா காந்திக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. விருதுநகர் மக்கள் காமராஜருக்கு ஓட்டு போடல, அதுக்கு காரணம் இவர் முதல்வராக மாட்டாரு, நம்ம ஏன் ஓட்டு போட்டுக்கிட்டு எம்எல்ஏவா ஆயிட்ட அப்புறம் ஏன் முதல்வராக மாட்டார்? அவர் இறந்து இதோட 50 வருடங்கள் ஆயிடுச்சு. 50 வருடங்கள் கழிச்சு கூட இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மீண்டும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? காமராஜரை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வாயளவில் காங்கிரஸ்காரர்கள் சொல்வது, காங்கிரஸே அந்த இயக்கமே பதவியில் இருந்தபோது எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கும், இன்னைக்கு யாரும் என்னை தேடி வர்றதில்லைன்ட்டு அவர் வருத்தப்பட்டு சொன்னதாக செல்வேந்திரன் பதிகிறார். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் முழுசாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அவருடைய சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடைய வரலாறை எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர் அருப்புக்கோட்டை. ஓகே. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வண்ணாரப்பேட்டை. ஓகே. சென்னை. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் மேலே எனக்கு ஒரு பெரிய அபிமானம் உண்டு. நாளாக அவரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது இந்த தமிழகத்தை நிர்மாணித்த ஒரு நவயுக சிற்பி அப்படின்னா அவர் தான். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு காலம் கிடைச்சது. 9 ஆண்டுகள் அவர் இந்த தமிழகத்தை, விடுதலை பெற்ற தமிழகத்தை அவர் நிர்வாகம் செய்தார். அந்த 9 ஆண்டுகள் ஒரு பொற்காலம். தந்தை பெரியாரே சொல்கிறாரு, இதற்கு முன்னாடி வந்த மூவேந்தர்களாகட்டும், சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்களாகட்டும், ஆங்கிலேயர்களாகட்டும், அல்லது இஸ்லாமியர்களாகட்டும், மராத்தியர்களாகட்டும், நாயக்க மன்னர்களாகட்டும், அவர்களெல்லாம் சாதிக்காததை காமராஜர் சாதிச்சார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது அது கொஞ்சம் மிகைப்படுத்தி பெரியார் அவரை வாழ்த்துனா கூட இன்னைக்கு இருக்க தமிழகத்தை, ஒரு விடுதலைக்கு பிறகு இங்கே தற்குறிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாத தமிழக மக்களை கல்வி கண் தந்து அவர்களை 62 அளவில், அவர் 53ல் 54ல் ஆட்சிக்கு வரார். 62ல் உங்களுக்கு உயர்நிலை பள்ளி அளவுக்கு இலவச கல்வி கொடுத்தார். அது அப்படியே தமிழகத்தை புரட்டி போடுது. அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை அப்போ 7% தான் தமிழகத்தினுடைய எழுத்தறிவும் படிப்பறிவும். அவர் பதவியை விட்டு 63 இறங்கும் பொழுது கிட்டத்தட்ட 37% உயர்ந்துருது. அவருடைய மதிய உணவு திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கப்புறம் அவருடைய காலத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 13 அணைகள், புள்ளம்பாடி, வைகை, கீழ்பவானி, சாத்தனூர், அமராவதி, சாத்தனூர், இப்படி நிறையா அணைக்கட்டுகள், பாசன வசதி, அதுக்கப்புறம் பல கிராமங்களுக்கு பெரிய மின் வசதி அமைத்து தந்ததும் அவர் தான். அது அவருக்கே எதிராக போச்சு, அதை பின்னாடி பார்க்கலாம். அதனால் சினிமா கிராமங்களுக்கெல்லாம் போய் சேருவதற்கு அவர் வழிவகுத்தார். அந்த சினிமா மூலமாக அவரை எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மக்களுடைய இல்லங்களுக்கு போய் அவர்களுடைய வரவேற்பறையில் போய் உட்கார்ந்து விட்டார்கள். அவரை தூக்கி போடுறதுக்கு அது ஒரு சாதனமாக ஆச்சு. அவர் பிறந்தது விருதுப்பட்டியில். இன்றைக்கி அதை நம்ம விருதுநகர்னு சொல்கிறோம். 1903 அவர் பிறக்கிறாரு. அவருக்கும் அண்ணாவுக்கும் வயது ஒரு 6 ஆண்டுகள் தான். அவர் 1909 பிறக்கிறார்.
இவருடைய பெரிய அரசியல் போட்டினா அந்த காலத்தில் உங்களுக்கு ராஜாஜியை தான் சொல்லணும். ஆமாம், ராஜாஜி 1878, இவரை விட கிட்டத்தட்ட 25 வயசு. ஆமாம் 25 வயது கூடியவர். அவர் இவரை வந்து அரசியல் போட்டியாளராகவே கடைசி வரைக்கும் பார்த்தார். இவர் வந்து சின்ன வயதிலேயே ஒரு 6வது வரைக்கும் தான் படித்தவர் பெருந்தலைவர். அதற்கு பிறகு வந்து அவருடைய குடும்பத்தார் அவரை வந்து அவங்க குடும்ப தொழிலில் ஈடுபடுத்துகிறாங்க. அவருடைய அவங்க மாமா கடையில் வேலை பார்க்குறார். அது திருவனந்தபுரத்துக்கும் அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு தேங்காய் கடையில் வேலை பார்க்குறார். ஆனால் அதெல்லாம் அவரை வந்து பெருசாக ஈர்க்கலை. அப்புறம் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறார் சின்ன வயதுலேயே. முதல்ல இந்த விடுதலை போராட்டம் அவரை வந்து ரொம்ப ஈர்க்குது. முதல்ல வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் போய் சேர்றார். அதில் அவருக்கு வந்து சிறைவாசம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துலேயும் சேர்றார். அதுலேயும் அவருக்கு சிறைவாசம் கிடைக்குது. மிகப்பெரிய ஒரு அமைப்பாளர் அவர். அவரால் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசிங் டேலண்ட் அவருக்கு இருந்துச்சு. அவர் மேலே வெடிகுண்டு வழக்கு போடுறாங்க. விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெடிகுண்டு வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அந்த வழக்கை வந்து நடத்தினது வரதராஜன் நாயுடு. ஆமாம். அதுக்கப்புறம் கேரளாவிலிருந்து கூட ஒரு வழக்கறிஞர் வந்ததாக எனக்கு ஞாபகம். அவங்கெல்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலே அவர் ஆங்கிலேயர்கள் உடைய சிறையில் இருந்தார். 9 ஆண்டுகள்னு நேருவை சொல்லுவோம். ஏறக்குறைய அதே அளவு ஒரு பெரிய தியாகத்தை தாங்கினவர் பெருந்தலைவர். அவர் வந்து ஒரு 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 எளிமையான குடும்பத்திலிருந்து வரவர். அது மட்டும் அல்லாமல் அந்த காலத்தில் வந்து அவர் பிறந்த வகுப்பு வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல இருந்ததாக சொல்ல முடியாது. அவர்கள் சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில் இருந்தவர்கள். அங்கேருந்து இவர் வரார். அவருடைய உழைப்பினால், அவருடைய அமைப்பு திறனால் அவர் வந்து சத்தியமூர்த்தி ஐயருடைய கவனத்தை கவருகிறார். அதான் சார் நம்ம கேள்வி. ஏன்னா இவ்வளவு தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. இவர் தன்னுடைய குருவாக திரு சத்தியமூர்த்தி அவர்களை தேர்வு செய்ததற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியமூர்த்தி ஐயர் வந்து அன்னைக்கு ஒரு பெரிய ஆளுமை. அவருக்கு எதிரான ஆளுமைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். சரிதானா? சத்தியமூர்த்தி ஐயருக்கும் இவருக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படுது. இவர் வந்து ஒரு மாணவனாக, ஒரு சீடனாக அவரிடத்தில் போய் சேர்க்கிறார். அவரை அரவணைச்சுக்கிறார் சத்தியமூர்த்தி ஐயர். அவரோட ரொம்ப அன்பாக இருக்கார். அவருக்கு உறுதுணையாக இவர் நிற்கிறார். எப்படி துரோணர் அர்ஜுனனை முன்வைத்து துருபதனை வீழ்த்தினாரோ அது மாதிரி துரோணரால் நேரடியாக துருபதனை வீழ்த்த முடியல. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல படித்தவங்க. ஆனால் துரோணர் பின்னாடி துருபதன் மன்னனான பிறகு அவனை போய் பார்த்து ஒரு உதவி கேட்க போகும் பொழுது துருபதனை வந்துட்டு துருபதன் நம்ம துரோணரை கொஞ்சம் மரியாதை குறைச்சலாக நடத்திடுறார். அதனால் அர்ஜுனன் வழியாக அவர் பழி தீர்த்து கொள்கிறார். அவர் ஒரு பாடம் புகட்டுகிறார். அது மாதிரி சத்தியமூர்த்தி ஐயரால் வந்து ராஜாஜியை வெற்றி கொள்ள முடியல. அவர் பயன்படுத்தின அவருடைய அர்ஜுனன் யாருன்னா காமராஜர். காமராஜர் 36லேயே இந்த சமுதாய புரட்சி இந்த ஊரில் எப்படி நடக்குது அப்படின்னா, கீழ்நிலை கீழ்ப்படிமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேலெழுந்து வரக்கூடிய ஒரு நிலை அப்போவே உருவாகுது. ஏன்னா இது வந்து திராவிட இயக்கங்களுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போது இவர் மேலே எழும்பி வந்துட்டுருக்க நேரத்தில் 36லேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக மாறிடுறார். 40ல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவே ஆறிடு. இதெல்லாம் வந்து சத்தியமூர்த்தி ஐயரால் அவர் தோல்வி உறுகிறார். இந்த தேர்தல்களில் அவரே நிற்கும் பொழுது தோல்வி உறுகிறார். அவர் வேறு யாரையாவது நிற்க வைக்கும் பொழுது தோற்று போகிறார். ராஜாஜியுடைய அவருடைய வழி வந்தவர்கள், அவர் ஆதரிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஸோ ராஜாஜியை வீழ்த்துவதற்கு இவர் நம்ம காமராஜரை பயன்படுத்துகிறார். காமராஜர் வந்துடுறார். காமராஜர் ஒரு பெரிய போட்டியாளராக அவர் இதர பிற்படுத்தப்பட்டோர் சார்பாக காமராஜரை எழுந்து வருவது வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது ராஜாஜிக்கு. ஆனால் அவர்கள் இணக்கமாகத்தான் இருக்காங்க. 40லிருந்து அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள். ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு காலத்தில் வெளியே போயிடுறார் காங்கிரஸை விட்டு. அதனால் காமராஜருக்கு பெரிய எதிர்ப்பு உள்ள இல்லை. தொடர்ந்து காங்கிரஸில் இருக்கார். சிறைவாசமெல்லாம் அனுபவிச்சிருக்கார். பெரிய படிப்பாளி இல்லைனாலும் கூட ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஷார்ப். அவரால் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, காந்தி இங்கே வந்து ஒரு முறை வரார். வருகிற காந்தி ராஜாஜிக்கு எதிராக ஒரு கிளிக், ஒரு கோஷ்டி இருக்குன்ற மாதிரி குறை சொல்கிறார். அந்த கோஷ்டியில் யார் இருக்கா? காமராஜர் தான். இது காமராஜரை புண்படுத்துது. அதனால் அவருடைய ஆதரவாளர்கள் உண்மையை போய் விளக்குறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு.
அதனால் காந்தி அவர் சொன்னதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். காமராஜர் அவர் அப்போ இருந்த பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அதுவும் நடக்குது. ஸோ இவ்வளவும் அப்போது காந்தியோடைய பார்வைக்கே காமராஜர் வருகிறார். அந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய செல்வாக்கு அவ்வளவு இருக்குது. அப்போ அவர் எவ்வளவு வந்து அமைப்பு ரீதியாக எவ்வளவு கிஃப்டடாக இருந்திருக்கணும், எவ்வளவு அவர் வந்து திறமை பெற்றிருக்கணும், எவ்வளவு வந்து அவர் மற்றவர்களை கவர்ந்திருக்கணுன்றது நமக்கு தெரியுது. அவர் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்த பிறகு ஏன்னா ராஜாஜி பின்னாடி சம்பந்தியே ஆகிறாரு காந்திக்கு, சரிதானா? அப்போது விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே 20களில் 25களிலேயே வந்துட்டு பிராமணர் அல்லாதார் பெரிய இடத்துக்கு வந்து ராஜாஜியால் வந்த பெரியார் காங்கிரஸினுடைய தலைவராக மாறுகிறார், பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார், எல்லாம் இருக்கார். 6 ஆண்டுகள் இருக்கார். இருந்து அவர் காங்கிரஸில் அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தினால வெளியே வந்துடுறார். அவர் வந்து இடஒதுக்கீடு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பற்றி ஒரு தீர்மானத்தை 6 ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டு வர பார்க்குறார் காங்கிரஸில். அது முடிய மாட்டேனுது. திருவிக தலைவராக இருக்கும்போது கூட அது நடக்க மாட்டேனுது. திருவி கல்யாணசுந்தர முதலியார் இருக்கும்பொழுது கூட அது நடக்க மாட்டேனுது. ஏன்னா ராஜாஜி அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார். நிறைய பிராமண தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அது தேவையில்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது ரொம்ப சீக்கிரம் அந்த காலம், இன்னும் விடுதலை வருவதற்கு 47. ஸோ 1925 வெளியே வந்துடுறார் பெரியார். வெளியே வந்து அவருடைய சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார். அதனால் உங்களுக்கு நான் பிராமின் ப்ரெசன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிராமணர் அல்லாதார் ப்ரெசன்ஸு இன்றைக்கி யார்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா காமராஜர் வழி. காமராஜர் 25 ஆண்டுகள் குறைஞ்சவர், வயதில் குறைந்தவர் பெரியாருக்கு. அவங்கக்கிட்ட வந்துடுது. அவர் தலையெடுக்கிறார். அவர் நல்ல திறம்பட வேலை பார்க்குறாரு. சிறைவாசம் அவருக்கு வந்து மெருகேற்றுது, அவருக்கு ஒரு பெரிய லெஜிட்டிமசியை தருது. அதனால் வந்துடுறார். காங்கிரஸ் இயக்கம் அவர் கைக்கு வந்துடுது. சத்தியமூர்த்தி ஐயருக்கு பிறகு அவர் தான் காங்கிரஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக முகமாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து பெரிய எதிர்ப்பு வந்து ராஜாஜி அவர் ஒரு பெரிய அவர் ஒரு ஆச்சாரியர் இல்லையா, அவர் வந்து ஒரு பீஷ்மாச்சாரியா நிலையில் இருக்கார். அவர் வந்து மத்திய அளவில் அவர் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆகிறார் மவுண்ட் பேட்டன் போன பிறகு. அதுக்கு பிறகு இங்கே நடக்கிற முதல் பொது தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை காங்கிரஸ் பெறவில்லை. அப்போது அரசமைப்பதற்கு உங்களுக்கு ராஜாஜியோட உதவி தேவைப்படுது. 52 சொல்கிறீங்களா? ஆமாம், 52 பொது தேர்தல், அதுதான் முதல் பொது தேர்தல். 51 52 நடக்குது. 51 முடிவிலையும் 52 தொடக்கத்துலையும் நடக்குது. அதில் ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி, மദ്രാஸ் ராஜதானியில் காங்கிரஸ் பெரும்பான்மை பலம் பெறலை, அவங்களால அரசமைக்க முடியலை. அப்போ ராஜாஜியை அழைச்சிட்டு வராங்க. ராஜாஜி வந்து ஒரு அரசு அமைச்சிடுறார். தனிப்பட்ட முறையில் பெரும் செல்வாக்கு பெற்றிருப்பவர்கள் அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் நிறைய இடங்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசமைப்பதை முறியடித்து இவர் அப்போ இருந்த வன்னிய கட்சிகள், 2 வன்னிய கட்சிகள் இருந்துச்சு, அந்த 2 வன்னிய கட்சிகளுடைய ஆதரவை பெற்று அவர் ஆட்சி அமைக்கிறார். அதில் ஒருத்தரை மாணிக்கவேல் நாயக்கரை அவருடைய அமைச்சரவையிலையும் சேர்த்துக்கிறார் ராஜாஜி. பட் அந்த ஆட்சி ரொம்ப நாள் நடக்கலை. ஒரு 2 ஆண்டுகள் கூட அது நீடிக்கலை. அவருடைய போக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தலைவர். அவர் உணவு விநியோக முறையை வந்துட்டு பரவலாக்குறார், அதில் இருந்த தடைகளை விளக்குறார். அவர் வந்து ஒரு முதலாளித்துவத்தை விரும்புபவர், கம்யூனிசத்தினுடைய வன்முறை கலந்த கம்யூனிசத்தினுடைய மிகப்பெரிய எதிரி. அவருக்கும் கம்யூனிஸ்டர்களுக்கும் பெரிய அளவில் ஒற்றுமை கிடையாது. ஸோ கம்யூனிஸ்டுகளுடைய அவர் எதிரி. அவர்களை வந்து கருத்தியல் ரீதியாக மிகவும் பலமாக எதிர்ப்பவர். அவரை கொண்டு வராங்க இங்கே. அவர் ஒரு அமைச்சரவையை அமைக்கிறார். அந்த அமைச்சரவை நடக்குது. அந்த அமைச்சரவைக்கு ஆதரவு தருகிறார் காமராஜர். அவருடைய ஆதரவோடவும் அவருடைய உதவியோடும் தான் அந்த அமைச்சரவை நடக்குது. அந்த அமைச்சரவை கீழே விழுது. ராஜாஜி கீழே இறங்குறார். அவருடைய குலக்கல்வி திட்டம் ஒரு சர்ச்சைக்குரிய திட்டமாக மாறிடுது. அதனால் அவர் பதவி விலக வேண்டிய ஒரு அவசியம் வருது. அது தோற்கடிக்கப்படுது சட்டமன்றத்தில். அப்போ அது முடிந்த பிறகு அவருக்கு அடுத்து யார் வர்றது முதல்வராகணும் பொழுது காமராஜர் பெரிய ஆர்வம் காட்டலை. ஆனால் அவரை நிற்க வைக்கிறாங்க பல பேர். அதில் வந்து வரதராஜல் நாயுடு, பெரியார் இவர்களுக்கெல்லாம் ஒரு பங்கு இருப்பதாக சில பேர் எண்ணுகிறார்கள். இருக்கலாம். ஒரு பிராமணர் அல்லாதார் ஒரு இடைநிலை சாதியிலிருந்து ஒருத்தர் மேலே வர்றதுன்றது வந்துட்டு அன்னைக்கு ஒரு விரும்பத்தகுந்த ஒரு செய்தி. அதனால் பெரியார் அதற்கு பின்னாடி இருந்திருக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் காமராஜர் அவர் ஒரு சுயம்பு, அவரே தான் வரார். அவர் பெரிய ஆர்வத்தோடு அந்த இடத்துக்கு வரார். அவரை எதிர்த்து சி சுப்பிரமணியம் நிற்கிறார்.
ராஜாஜியோடைய சீடர் அவர். பின்னாடி நிதியமைச்சராக, மத்திய நிதியமைச்சராக உயர்ந்தவர். மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருந்தார். அவர் வகிக்காத பதவிகளே கிடையாது. பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் அவர் தான். கிரீன் ரெவல்யூஷனுடைய பிதாமகர் அவர். அவர் தோற்று போகிறார் காமராஜரோட இந்த முதல்வர் பதவிக்கு போட்டியில். ஆனால் தோற்று போன பிறகு கூட காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எவ்வளவு சாதுரியமாக ஒரு முடிவெடுக்கிறார். சி சுப்பிரமணியத்தை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொள்கிறார். அவருக்கு ஒரு அச்சம் இல்லை சி சுப்பிரமணியத்தின் மீது. காமராஜர் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவர், மக்களை போய் அடையக்கூடியவர். சரிதானா? தமிழகத்தில் ஒரு 12,000 சில்லற கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்களில் அவருடைய கால் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் 2 முறை பட்டதாக செய்தி. தமிழகத்தை அவர் அளவுக்கு நடந்தும் மக்களை சென்றும் பார்த்த தலைவர் யாராவது இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால் இந்த மக்களை, தமிழகத்தையும் இந்த தமிழக மக்களையும் அவர் தன்னுடைய உள்ளங்கை போல் அறிந்து வைத்திருந்தார். அப்போது அவருடைய ஆட்சி வருது 1953ல் 54ல் அவர் ஆட்சிக்கு வரவர் தொடர்ந்து 9 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். இந்த 9 ஆண்டுகளில் அவர் பிரதான எதிரியாக தனக்கு போட்டியாக அவர் எண்ணியது 62 வரைக்கும் ராஜாஜியை. அங்கே ஒரு பெரிய தவறு நடந்துருது. காரில் ஒரு சில இடங்களில் நீங்கள் அந்த கண்ணாடி சைடில் கண்ணாடி இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த கண்ணாடிக்கு தப்புற ஒரு இடம் இருக்கும். அந்த கண்ணாடி உங்களுக்கு காட்டாது. ஆமாம், அதுக்கு பேர் பிளைண்ட் சைடுன்னு பேர். அந்த மாதிரி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை அவர் குறைவாக மதிப்பிட்டார். 62 வரைக்கும் அவர் தன்னுடைய அரசியல் போட்டியாக எண்ணியது ராஜாஜியை. ராஜாஜி 59ல் சுயராஜ்ய கட்சியை வேற ஆரம்பிச்சிடுறார். அதனால் அவர் என்னதான் வயது மூத்தவராக இருந்தாலும் கூட அவர் வீரியம் ஒன்றும் அவருக்கு போகலை. அந்த கட்சி அவருடைய அவர் ஆரம்பித்த சுயராஜ்ய கட்சி 62ல் ஒடிஷாவில் ஆட்சிக்கே வந்துடுது. இங்கே அதுக்கு பெரிய பலம் இல்லைனாலும் கூட. அதனால் அவர் ராஜாஜியை தான் தன்னுடைய அரசியல் போட்டியாக அப்பவும் எண்றார். ஆனால் ஒரு திராவிட இயக்கம், அதாவது மொழி உணர்வை வலியுறுத்துகிற, தமிழ் உணர்வு என்ற ஒரு புதிய ஒரு தத்துவத்தை அடையாளப்படுத்துகிற, அதை அறிமுகப்படுத்துகிற, அதையே வலிந்து பேசுகிற, வடக்கிலிருந்து வரக்கூடிய ஆதிக்கங்களை, வடக்கிலிருந்து வரக்கூடிய தாக்கத்தை எதிர்க்கிற, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று ஒரு புதிய முழக்கத்தை வைக்கிற ஒரு இயக்கம். வடக்கில் அங்கே செந்தூரி, இங்கே முந்திரி என்று சொல்வது. செந்தூரின்ட்டு ஒரு இடம் இருக்குது வடக்கில், அங்கே தான் தொழிற்சாலைகள் உண்டு. அங்கே செந்தூரி இருக்குது, இங்கே வெறும் முந்திரி தோட்டம் தான் இருக்குது, தொழிற்சாலைகள் இல்லைன்னு சொல்கிறது. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழகம் நடத்தப்படுவதாக பேசுவது. அதற்கு பிறகு நாம் இன ரீதியாகவே வேறுபட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறது. விடுதலை போராட்டத்திற்கு எதிராக ஒரு இயக்கம் இருந்திருக்குமானால் அந்த இயக்கத்தினுடைய பின்பற்றி வந்தவர்கள், அதாவது நீதி கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் பிராமணர் அல்லாதாரை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் வழி வந்தவர்கள், வழித்தோன்றர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மொழி உணர்வையும் இன உணர்வையும் முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்கிறாங்க. அந்த அரசியல் எடுபடாதுன்னு நினைக்கிறார் பெருந்தலைவர். அவருக்கு தெரியல, அதனுடைய சூட்சம் தெரியல. அவர்கள் திராவிட நாடுன்னு பிரிவினை கேட்குறாங்க. அந்த பிரிவினைவாதம் வலுத்துக்கிட்டே வருது. பல மேடைகளில் அவங்க பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய, அதற்கு தமிழ் பேசுகிற பகுதிகளில் தவிர வேறு இடங்களில் பெரிய ஆதரவு இல்லைனாலும் கூட அவர்கள் கணிசமான அளவு தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார்கள். முதல்ல 52 தேர்தலில் அவர்கள் ஆதரவு பெற்ற பல வன்னிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 19 பேர் தொழிலாளர் உழைப்பாளர் கட்சியிலிருந்து வெற்றி பெறுகிறார்கள். 6 பேர் காமன்வீல் கட்சியிலிருந்து ஜெயிக்கிறாங்க. இது ரெண்டுமே வன்னியர்கள் இயக்கங்கள். இந்த ரெண்டும் ராஜாஜியோடைய அமைச்சரவையில் ஒரு வன்னிய கட்சி போய் சேர்ந்தது, மாணிக்கவேல் நாயக்கர் கட்சி. காமராஜர் வரும்பொழுது 54ல் அவர் ராமசாமி படையாட்சி அந்த அடுத்த வன்னிய கட்சியை சேர்த்துக்கிறார். அந்த 2 கட்சிகளும் காணாமல் போய்விடுகின்றன. 2 வன்னியர்கள் அவருடைய 8 பேர் கொண்ட அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். இதெல்லாம் நடக்குது. ஸோ காமராஜரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், தமிழக மக்கள் இதை விரும்புவார்கள் அப்படின்றது அவர் கணிக்க தவறிய ஒரு இடம் அது. ஓகே சார், இப்போது காமராஜர் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே கேள்விப்படுற விஷயங்கள் எளிமை, ரொம்ப மக்களுக்கு இயல்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அவருடைய அரசியல் சாதுரியம் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே இல்லாத அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு அரசியல்வாதியாக அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த கே பிளான் அப்படிங்கிறது
இன்னைக்கு வரைக்குமே இந்த உதய்பூரில் 2018 20 ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ காமராஜர் அன்னைக்கு சொன்ன கே பிளானை தான் திரும்பவுமே காங்கிரஸ் கட்சி கொண்டுக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கே பிளானோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, 1962 சீன படையெடுப்புக்கு பிறகு இந்தியாவுடைய மொரால், அதனுடைய மனோவலிமை ரொம்ப குன்றி போயிடுச்சு. ஓகே, மொரால் ரொம்ப கீழே இருந்துச்சு. அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் கிருஷ்ணமேனன். அவர் நேருவுக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றணுன்றது ஒரு பெரிய கோரிக்கையாக, டிமாண்டாக பல இடங்களில் இருந்துச்சு. அவரால் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு நமக்கு அப்படின்ட்டு. 30 நாட்கள் ஏறக்குறைய சீனர்கள் இங்கே ஊடுருவி அவர்களே போர் நிறுத்தம் செய்தார்கள். அவர்களை நம்மால் தடுக்க முடியவில்லை. அவர்கள் அஸ்ஸாமிலிருந்து கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ நாம் விழிச்சுக்கிட்டோம். நம்முடைய இராணுவ பலம் பற்றி முதல் முறையாக நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். நாம் பெரிய ஒரு சக்தி கிடையாதுன்றதை நமக்கு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வெளியே போகணும். அவரை வெளியே அனுப்புறதுக்கு நேருவுக்கு பெரிய சங்கடம் இருந்துச்சு. ஏன்னால் அவர் அப்படி நினைக்கல. அவரால் தான் இப்படி நடந்துச்சுன்றதை நினைக்கல. அவர் நம்பி கேட்டுட்டோம். நம்ம சீனர்கள் நமக்கு நண்பர்கள், இந்தி சீனி பாய் பாய், நாம் 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்லாம் நம்ம நினச்சோம். அப்படி அவர்கள் இல்லைன்றது தெரிய வந்துச்சு. சரி, அப்போது காமராஜருடைய இங்கே 62 தேர்தலில், முதல்ல 52 தேர்தலில் திமுக ஆதரவு பெற்ற இந்த 2 வன்னிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பலர் வென்றார்கள். அவர்கள் திராவிட நாட்டுக்காக உழைப்போம், திராவிட நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுவோம்ட்டு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் திமுகவோட ஆதரவு பெற்று நின்று வென்று, பின்னாடி அந்த ஒப்பந்தத்தை மறந்துட்டு போய் காங்கிரஸுடைய அமைச்சரவையில் சேர்ந்து அவர்கள் கட்சியவே கலைத்து விட்டார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது 57 திமுக தானே நிற்கலான்ட்டு முடிவெடுக்கு நின்று ஒரு தமிழகத்தில் அப்போ 224 இடங்களோ என்னமோ, அதில் 15 இடங்கள் அவர்கள் வெல்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிற 234 அப்போ கொஞ்சம் குறைச்சல். 62 அந்த 15 இடங்களில் 14 இடங்களில் அவர்கள் தோற்று போகிறார்கள். 14 பேர் ஜெயிக்கிற ஒரே ஒரு ஆள், மீண்டும் வெற்றி பெறுகிற ஒரே ஒரு ஆள் கலைஞர் கருணாநிதி. ஓகே, அந்த 15 இடங்களில் அவர்கள் வெல்லக்கூடாதுன்றதுக்காக பெருந்தலைவர் காமராஜர் ரொம்பவும் மெனக்கெடுறார், ஒரு வேலை செய்கிறார். அந்த இடங்கள்லாம் அவங்க தோற்று போகிறார்கள். ஆனால் புதிதாக ஒரு 35 இடங்களில் வென்று விடுகிறார்கள். 15 பேர் இருந்தவர்கள் 50ஆக உயர்ந்து விடுகிறார்கள். அண்ணா ஆனால் தோற்று போகிறார் காஞ்சிபுரத்தில். அவர் அதுக்கப்புறம் ராஜ்யசபா போகிறார். அது வேறு செய்தி. ஸோ 62க்கு பிறகு தமிழகத்தில் முதன்முறையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய சக்தி. இது வலுப்பெறுவது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு நல்லதல்ல அப்படின்ற எண்ணம் முதல்லயே எல்லாருக்கும் உண்டு. இவங்க வலுப்பெறுகிறார்கள் என்பது உறுதியாயிட்டே வருது. முதல்ல 15 இடம் ஜெயிச்சாங்க, இப்போ 50 இடம் ஜெயிக்கிறாங்க. இன்னும் ஆட்சிக்கே வந்துடுறதா பேசுகிறாங்க. அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றாங்க. இது இந்த அவர்களுடைய இந்த தனி திராவிட நாடு எண்ணத்திற்கு இது வலிமை சேர்க்குற மாதிரி இருக்குது. அதை நம்ம இனிமேலும் வளர விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அதனால் அவர் கொண்டு வர திட்டம் தான் இந்த காமராஜர் திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கீழிறங்கி அவர்கள் அமைப்புக்கு வரணும், ஆர்கனைசேஷனுக்கு கட்சியை வலுப்படுத்தணும். அதுக்கு அவரே ஒரு முன்னுதாரணமாக நான் விலகிடுறேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு விலகிறார். அது ஒரு பெரிய ஆக்சுவலாக அது ஒரு மிஸ்டெப்புன்னு தான் இன்னைக்கு தோணுது நமக்கு. ஹைன்சைட் இஸ் பர்ஃபெக்ட் சயின்ஸ். பின்னோக்கி பார்க்கும் பொழுது அவர் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் காங்கிரஸ் இருந்திருக்கும்னு தோணுது. போட்டோம். 6 மத்திய அமைச்சர்கள் கீழே இறங்குறாங்க. அது கீழே அதில் கிருஷ்ணமேனனும் ஒருத்தர், லால் பகதூர் சாஸ்திரியும் ஒருத்தர், மொரார்ஜி தேசாய் இன்னொருத்தர். இவங்கள்லாம் கீழே இறங்குறாங்க. அப்போது ஹைதராபாத்லேயோ ஆந்திராலேயோ அவருக்கு நேருவுக்கு ஒரு மாரடைப்போ உடல்நலிவு ஏற்படுகிறது. அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பிரதமர் படுக்கையில் முடங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்த அவருடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது. 6 பேர் கீழே வந்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் லால் பகதூர் சாஸ்திரி. அவரை அடையாளப்படுத்தி மீண்டும் அவரை மினிஸ்டர் விதவுட் போர்ட்ஃபோலியோ, இலாகா இல்லாத அமைச்சராக எடுத்துக்கொள்ளணும், அவர் உங்களுடைய வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி நேருவை கன்வின்ஸ் பண்ணி அவரை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரார் காமராஜர். நேரு அடுத்து 64 மறையும் பொழுது உடனே அவரை பிரதமராக முன்னிறுத்துகிறார். மொரார்ஜிக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. மொரார்ஜி தேசாய் பிரதமராகணும்ன்ட்டு ஆசைப்படுறார். அவரை விலகி இருக்க சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு எம்பி கிட்டேயும் ஒவ்வொரு முதல்வர்கிட்டையும் பேசுகிறார். பேசிட்டு அவருடைய கலந்தாய்வில்
லால் பகதூர் சாஸ்திரி தான் ஒரு நல்ல கேண்டிடேட்ன்றதுல அவருக்கு நம்பிக்கை உறுதியாகுது. அதை சொல்கிறார். மொரார்ஜி தேசாயும் விலகிடுறார், அவரை கொண்டு வரார். அதற்கப்புறம் சாஸ்திரியும் 66 65 இதில் வந்து இறந்துடுறார். அந்த 65 இந்திய பாகிஸ்தான் போர் வருது, அதனுடைய பேச்சுவார்த்தைகள் போது 66 அவர் தவறிடுறார். இப்போ அடுத்து இந்த நேரத்தில் இந்த அமைச்சரவையில் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இந்திரா காந்தி சேர்ந்திருக்காங்க. அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுலேயும் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பங்கு உண்டு. மொரார்ஜி தேசாய் வேண்டாம் அப்படின்னு காமராஜர் அவர்கள் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறது, அவர் வந்து இந்தி பேசும் மாநிலங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிற ஒன்று. வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா சார்? எனக்கு அப்படியான்னு தெரியல. இந்தி பேசும் மாநிலங்களுக்கு ஆதரவாக அவர் இருப்பாரா, அந்த காரணத்தினால அவர் வரலையா? 65 பெரிய இந்திய எதிர்ப்பு போர் இங்கே நடக்குது, அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதை விட மிகப்பெரிய காரணம் அவர் வந்து ஒரு பிடிவாதக்காரர். அவர் வளைந்து கொடுக்காதவர், எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இல்லைன்றது, ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஸ்டபர்ன், அவர் பிடித்த இடத்துல இருந்து விலக மாட்டார் அப்படின்ற மாதிரி. அது உறுதி அல்ல, வளைந்து கொடுக்காத தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட நெகிழ்வுத்தன்மை கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதா அப்படின்றது ஒரு எண்ணம். அவருடைய மொழி கொள்கை அதெல்லாம் அடுத்து தான். ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி கூட இந்திக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். ஏன்னா அப்படித்தான் இருக்க முடியும். அங்கிருந்து வரவர்கள் வந்து அதுதான் பெரும்பான்மை மொழி அந்த பகுதியில். அங்கிருந்து வரவர்கள் தான் ஆட்சிக்கு வராங்க. அவர்கள் அந்த மொழிக்கு சார்பாக, இது நிறைய பேர் பேசுகிற மொழி, ஏறக்குறைய பாதி பேர் பேசுகிறாங்க இந்தியாவில், அந்த மொழி மற்ற இடங்கள்லையும் பேசினாங்கன்னா ஒரு ஒற்றுமை இன்னும் வலுக்கும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. அந்த எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். 2 அமைச்சர்கள் நம்ம தமிழகத்திலேருந்து சி சுப்பிரமணியம்னும் ஓவி அழகேசனும் ராஜினாமா பண்ணிடுறாங்க 65 இந்திய எதிர்ப்பு போரில். அதற்கு பிறகு அந்த ராஜினாமாவை அவர் எடுத்துக்க தயாராக இருக்கார். அவரை அழைச்சி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் அதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் இறங்கி வந்து நேருவனுடைய உறுதிமொழி, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் துணை மொழியாக ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்பதை திருப்பி அவர் அந்த உறுதிமொழியை தரார். அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற இந்திரா காந்தி அப்போ தமிழகத்திற்கு வராங்க. அங்கிருந்து வந்து இந்த இந்தி மொழி போர் நடக்கும்பொழுது, போராட்டம் நடக்கும்பொழுது வந்து இங்கே இருக்கிறவர்களோட கலந்து பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னா, 2 காரணம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, மொரார்ஜி தேசாய் வளைஞ்சு கொடுக்காதவர், எல்லாரையும் அரவணைச்சிட்டு போவாரான்றது தெரியாது. அது நம்ம பார்த்துட்டோம். 77 ஆட்சியில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுதே கொஞ்ச நாள்லேயே அந்த அமைச்சரவை வந்து கீழே போயிட்டதை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப அவர் பிடிவாதக்காரராக இருந்தது. அந்த அமைச்சரவை 2 வருஷத்துக்கு மேலே நீடிக்கவே இல்லை. அதை பார்த்தோம். நம்ம இந்திரா காந்தியை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு நம்பப்படுறது என்னென்னா, அந்த அம்மாவை இவர்களெல்லாம், இவரும் மற்றவர்களும், இந்த சிண்டிகேட்டுன்னு அவர்கள் வந்து அவர்களால் இயக்க முடியும், அவங்கள ஒரு பாவையாக இவர்கள் வைத்து கொள்ளலாம், இவர்களுடைய எண்ணங்களை அந்த அம்மா மூலமாக செயல்படுத்த முடியும், நாட்டை இவங்க நடத்த முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சாஸ்திரி வந்து தவறின பிறகு இவர் தான் பிரதமராக வரணும்ன்ட்டு சில பேர் ஆசைப்பட்டாங்க. நேருக்கு பிறகும் சொன்னாங்க. முதல்ல அப்படி இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அப்போவோ அல்லது அடுத்த முறையோ அவர் கேட்டதாக சொல்லப்படுறது, நோ ஹிந்தி நோ இங்கிலீஷ், ஹவு கேன் ஐ. எனக்கு ஆங்கிலமும் பெருசாக தெரியாது. அவருக்கு நல்லா தெரியும் ஆங்கிலம், அவர் பேசுவாரான்னு தெரியாது. பட் ஆங்கில பத்திரிகைகள்லாம் படிப்பார். சொந்தமாக அவர் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் ரஷ்யாவெல்லாம் போயிருக்காரு. வடக்கில் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக 63லேருந்து 2 ஆண்டுகள் இருந்து அங்கே இந்த அவ்வளோ பெரிய ஒரு கட்சியும் அவர் இயக்கியிருக்கார். அதனால் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அவர் நினைச்ச அளவுக்கு, அவருக்கு தெரியாது தேவகவுடா நாளைக்கு பிரதமராக வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவர் பிரதமராக வந்திருப்பார். ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஆங்கிலமும் தெரிய வேண்டியதில்லை, ஹிந்தியும் தெரிய வேண்டியதில்லைன்றது தேவகவுடா நிரூபணம் பண்ணிட்டார். அதனால் அந்த மாதிரி அவர் நோ ஹிந்தி நோ இங்கிலீஷ் ஹவு கேன் ஐன்னு சொல்லிட்டு விலகிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அம்மாவை இயக்க முடியுன்ற மாதிரி இவர்களெல்லாம், அந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் ரீஜனல் பாஸஸ்ன்னு பேர் அவர்களுக்கு. அதுல்யா கோஷ் மேற்கு வங்கத்தில், எஸ்கே பாட்டில், நிஜலிங்கப்பா, இவர்களெல்லாம், காமராஜர் இங்கே, இவர்களெல்லாம் அந்தந்த பகுதிகளை பிரதேச தலைவர்கள், அந்த பாஸஸ் அப்படின்ட்டு அவர்கள் மேலே நின்று தான் அந்த கட்டமைப்பு இருக்குது காங்கிரஸ் கட்சி. அவர்கள் தூக்கி நிறுத்துகிற ஆள் தான் அப்போது பிரதமராக ஆக முடியும். பட் அந்த அம்மாவை அவர் கொண்டு வந்த பிறகு அவர்கள் வந்து ஒரு சுதந்திர மனப்பான்மை உள்ளவர்களாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவருக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஓகே, பின்னாட்களில் காமராஜரே சொல்கிறாரு, நான் வந்து இந்திராவை பிரதமராக்குறது மிகப்பெரிய தவறு, நான் செய்த தவறு அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அந்த ரெண்டா உடையதில்ல சார் காங்கிரஸ். அது வந்து காமராஜர் அவர்கள் தலைமையை ஏற்று நிறைய பேர் வர்றாங்க. காங்கிரஸை உடைக்கணும் அப்படின்னு காமராஜர் நினைச்சிருப்பாரா சார்? இல்லை அப்படி நினைக்கல. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதாவது அந்த அம்மா இவர்கள்ட்டிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய கைப்பாவையாக அவங்க இருக்கக்கூடாது. தன்னுடைய சுதந்திரத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக்கணும், அல்லது சுதந்திர பாதையில் நம்ம பயணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இயக்கத்தை அவங்க கை கொண்டு வந்துடணுன்ட்டு அந்த அம்மா நினைக்கிறாங்க. இவர்களெல்லாம் வயதில் மூத்தவர்கள். காமராஜர், நிஜலிங்கப்பா, இவர்களெல்லாம் ஓல்டு காட். இந்த ஓல்டு காட் அது வந்து காந்தியடிகளுடைய நூற்றாண்டோ என்னமோ அந்த வருஷம். ஓகே. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அவங்க ஜெகஜீவன் ராம், அவர் ஒரு தலித் தலைவர் அப்படின்றதுனால அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தலைவர்கள், இந்த சிண்டிகேட், அதற்கு பெரிய ஆதரவில்லை. அவர்கள் வந்து சஞ்சீவ ரெட்டியை நிறுத்துகிறாங்க. நீலம் சஞ்சீவ ரெட்டி அவரை நிறுத்துகிறாங்க. அவர் தான் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு. சரிதானா? அப்போது அந்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவராக விவி கிரி இருக்கார். கர்நாடகத்தை சேர்ந்த விவி கிரி, இங்கே நம்ம பிரசிடென்சி காலேஜில் படித்தவர். அவர் இருக்கார். இந்த அம்மா அவரை சுயேட்சையாக நிற்க சொல்கிறாங்க. அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறத அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணி கீழே இறங்கி தன்னை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சுக்கிறார் விவி கிரி. ஆமாம். ஸோ அஃபிஷியலாக காங்கிரஸ் கேண்டிடேட் ஒருத்தர் இருக்கார். அன்அஃபிஷியலாக அது வரைக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த துணை குடியரசுத் தலைவராக இருந்த விவி கிரி இருக்கார். அவர் அந்த தேர்தலில் தான் குடியரசுத் தலைவர் ஆகணும்ன்ட்டு நிற்பதாக அறிவிக்கிறார். அவருக்கு போதுமான அளவு வாக்காளர்கள்லாம், இத்தனை எம்எல்ஏ கையெழுத்து போடணும், இத்தனை எம்பி கையெழுத்து போடணும், அதெல்லாம் வாங்கிடுறார். வாங்கி அவர் நிற்கிறார். அப்போ தேர்தலுக்கு நெருக்கத்தில் அப்போவே வந்து ஒரு பேச்சு இருக்குது, அவர் வந்து இந்திரா காந்தியோடைய வேட்பாளர். அப்போ சஞ்சீவ ரெட்டியை முறியடிப்பதற்காக இந்திரா காந்தி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. தேர்தலுக்கு முந்தைய நேரத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மனசாட்சியின்படி ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏஸையும் எம்பிஸையும் அவர்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். அப்போது போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குது. வாக்குகள் எண்ணப்படும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு கர்நாடகம் வரைக்கும் போட்டி, 2 பேரும் நெக் அண்ட் நெக் இருக்காங்க. தமிழகம் வந்த உடனே உங்களுக்கு விவி கிரிக்கு ஆதரவாக இடதுசாரிகள் செயல்படுகிறார்கள். அந்த அம்மா வந்து 14 வங்கிகளை, பெரிய தனியார் வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. அப்புறம் மன்னர் மானியத்தை ஒழிக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரு இடதுசாரி பாப்புலர் மூவ்ஸ். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்குது. உடனே இந்த இடதுசாரி சீர்திருத்த தலைவருக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம்னு சொல்லிட்டு இடதுசாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய அப்போ பெரும் பலத்தோடு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க வந்து ஆதரவாக இருக்காங்க இந்திரா காந்தி. இங்கே தமிழகம் வந்த உடனே விவி கிரிக்கு நிறைய வாக்குகள் கிடைக்குது, சஞ்சீவ ரெட்டிக்கு கிடைக்கல. ஏன்னா இங்கே ஆளும் கட்சி திமுக தான். அவர் ஜெயிக்கிறார். இதை வந்து பின்னாடி எமர்ஜென்சி அப்போ கலைஞரே சொல்லி காட்டுவார். நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலைன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் விவி கிரி வென்றிருக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவார். பட் அதற்கு முன்னாடி இந்த கட்சி, இதனால் வந்து கட்சி 2ஆக உடையுது. அந்த அம்மா மனசாட்சியின்படி நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்ன உடனேயே கட்சி வந்துட்டு இப்போ வந்து 2ஆக உடைந்து அந்த அம்மாவை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அவங்க வெளியே போன உடனே அவங்க தலைமையில் இயங்குகிற ஒரு காங்கிரஸ் வந்து அது காங்கிரஸ் ஆர் அப்படின்னு தொடக்கத்தில் வருது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய பேரே அதுக்கு வந்துடுது, இந்திரா காங்கிரஸ் அப்படின்ட்டு. இவர்கள் வந்து ஓல்டு காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ஸ்தாபன காங்கிரஸ், ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ், காங்கிரஸோ ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் அப்படின்ட்டு வந்துடுது. அவங்க ரீகான்ஸ்டிடியூட்டட் காங்கிரஸ். இதுதான் பிரிவுக்கான காரணம். அதனுடைய தலைவராக நிஜலிங்கப்பா தொடர்கிறார், தேசிய தலைவராக. தமிழகத்தில் இங்கே வந்து காமராஜர் தான் காங்கிரஸ் தான் காமராஜர். அதனால் அவர் பின்னாடி தொண்டர்கள் எல்லாம் அணிவகுக்கிறாங்க. இங்கே இந்திரா காந்திக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. இதுதான் காங்கிரஸ் உடைஞ்சதுக்கான பின்னணி. ஓகே சார். அந்த கே பிளானின் படி அவர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியிலிருந்து கீழே இறங்குறாரு. இப்போ பக்தவச்சலம் தான் 67லையும் முதல்வராக இருப்பார். ஒருவேளை நம்ம வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம்னாலும் 67ல் பக்தவச்சலம் தான் முதல்வராக தொடருவார் அப்படிங்கிற காரணத்தினால தான் விருதுநகர் மக்கள் கூட அவருக்கு ஓட்டு போடலையா சார்? இல்லை, விருதுநகரில் தான் நிற்கிறாரே. அதான் விருதுநகர் மக்கள் காமராஜருக்கு ஓட்டு போடல. அதுக்கு காரணம் இவர் வந்து முதல்வராக மாட்டார், நம்ம ஏன் ஓட்டு போட்டுக்கிட்டு எம்எல்ஏவா ஆகிட்ட அப்புறம் ஏன் முதல்வராக மாட்டார்? அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதாவது 2-3 காரணங்கள் காமராஜர் தோற்று போனதற்கு 2-3 காரணங்கள். முதல்ல அங்கே தொகுதியில் வந்து
அங்கே இருந்த ஒரு நாயுடு சமூக தலைவர் அந்த கடைசி நேரத்தில் வந்து அவர் காமராஜருக்கு எதிராக வேலை பார்க்குறாரு. காங்கிரஸில் இருந்தவர். அது ஒரு காரணம். அப்புறம் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் பெரும்பங்கு வகித்தார்கள். அவர்களெல்லாம் வந்து பே. சீனிவாசன் காமராஜரை எதிர்த்து நின்ற மாணவர் தலைவருக்கு வாக்கு சேகரிக்க போகும்பொழுது வீடுகளில் போய் அந்த வீட்டில் இருந்த வாக்காளர்களுடைய கால்களிலெல்லாம் விழுந்து வாக்குகள் சேகரித்தார்கள். அது 2. 3வது ஒரு பெரிய ஒரு வானவில் கூட்டணியை திமுக வைத்திருந்தது. அதாவது எதிர நிற்கிற காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் அவர் மட்டும்தான். இங்கே வந்து 7 கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போது இந்த 7 கட்சி கூட்டணியை எப்படி வந்து வெற்றி கொள்வது, இதெல்லாம் அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸ் ரொம்ப 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துருச்சு. பக்தவச்சலம் 63 ஆட்சிக்கு வந்த பக்தவச்சலத்தினுடைய அணுகுமுறை அவர் இந்த இந்திய எதிர்ப்பு போரில் காட்டியது. அதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறை, அரிசி தட்டுப்பாடு, அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார முறைகள், எம்ஜிஆர் சுடப்பட்டுட்டார், அவர் மருத்துவமனையில் இருந்தது, அவருடைய வேண்டுகோள், இப்படி பல காரணங்களால் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது. ஆனால் விருதுநகரில் அவர் தோற்று போனதற்கு காரணம் உங்களுக்கு ஒரு சமுதாய தலைவர் வந்து அவருக்கு எதிராக வேலை பார்த்தது. அதெல்லாம் நடந்துச்சு. அவர் இறந்து இதோட 50 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் 50 வருடங்கள் கழித்து கூட இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மீண்டும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, காமராஜரை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வாயளவில் காங்கிரஸ்காரர்கள் சொல்வது. காங்கிரஸே அந்த இயக்கமே ரொம்ப தேய்ந்து போயிடுச்சு. அதனால் காமராஜருடைய காலம் ஒரு பொற்காலம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், நீங்கள் மணலி ரிஃபைனரிஸ் ஆகட்டும், அல்லது அப்போ வந்து ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபில்ம்ஸ் ஆகட்டும், ஐஐடி கூட அவருடைய காலத்தில் வந்தது தான். இங்கே கிட்டத்தட்ட 750 ஏக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் அதுக்கு கொடுத்து, இங்கே எல்லா தெற்கு மாநிலங்கள்லேயும் அதற்கு போட்டி இருந்துச்சு. அப்போது ஒரு வல்லுநர் குழு அதை முடிவு பண்ணிச்சு, இங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு இவ்வளவு இடம் வேணும் பொழுது அப்போ அவருடைய நிர்வாகம் சி. சுப்பிரமணியம் அதை கொடுத்தார். அவர் வந்து ஒரு பெரிய இலவச கல்வியாகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், பாசன வசதியாகட்டும், மின்சாரமாகட்டும், இந்த மாதிரி வந்து ரொம்ப முற்போக்கான, ரொம்ப இயல்பாக, ரொம்ப சராசரி மக்களை தொடக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி இருந்தது. நிறையா நம்ம செவி வழி செய்திகள் தான் அவரை பற்றி கேட்குறோம். அவர் குடும்பத்தை மறந்திருந்தது, அவருடைய அன்னை வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்தது, அதெல்லாம் கேட்குறோம். அவர் எவ்வளோ வந்து ஒரு அடித்தட்டு மக்களோடு இணைஞ்சிருந்தார் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து மருத்துவக் கல்லூரியில் சீஃப் மினிஸ்டர்ஸ் கோட்டான்னு உண்டு. அந்த காலங்களில் வந்து உங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்றது ஒரு பெரிய, இன்றைக்கி கூட அது பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி 32 மருத்துவக் கல்லூரிகள் வந்துருச்சு தமிழ்நாட்டில். அன்றைக்கி அவ்வளோவெல்லாம் கிடையாது. அன்றைக்கி 2-3 அரசு கல்லூரிகள் மட்டும்தான். அங்கே இடம் கிடைப்பது என்பது வந்து, நீங்கள் இன்றைக்கி ஐஏஎஸ் தேர்வில் எழுதி ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ்ஸாக மாறுறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஏறக்குறைய அந்த மாதிரி. அப்போ அவருக்குன்ட்டு 5 இடம் உண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்குன்ட்டு. அவர்கிட்ட அந்த விண்ணப்பதாரர்கள் எல்லாரையும் வைக்கிறாங்க. அவர் கொஞ்ச நேரத்துலேயே முடிவெடுத்து 5 பேரை கொடுக்குறாரு அதிகாரிகள்கிட்ட. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ விண்ணப்பங்களுக்கு மத்தியில் இவ்வளவு ஈஸியாக எடுத்துடுறாருன்ட்டு. இப்போ அதை பார்த்தா அந்த விண்ணப்பங்கள் வந்து எல்லாம் இந்த அப்பாக்கள் அம்மாக்கள் தான் கையெழுத்து போட்டு அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கணும். அதில் கை நாட்டு போட்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு 5 பேரை எடுத்து கொடுத்துருக்காரு. இவங்க தான் முதல் தலைமுறையாக அவங்க வந்து படிக்க வராங்க, முதல் தலைமுறையாக அவர்கள் வந்து மருத்துவராக ஆகிறாங்க, அதனால் அவர்களுக்கு தரணுன்ட்டு. இந்த மாதிரி எவ்வளவோ கதைகள் அவரை பற்றி இருக்குது. அவர் எப்படி மதிய உணவு கொண்டு வந்தார் அப்படின்றதெல்லாம். அதனால் அவர் போட்டு கொடுத்த அந்த அடித்தளத்தில், அதாவது அவருக்கு முன்னாடி வந்தவர்களும் சாமானியர்கள் கிடையாது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும், குமாரசாமி ராஜா ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், அவர்களெல்லாம் ஜாம்பவான்கள் அப்படிலாம். ஆனால் இவருக்கு கிடைச்ச அந்த 9 ஆண்டு கால ஸ்பேன் இருக்குல்ல, வேறு யாருக்கும் கிடைக்கல. அப்புறம் ஒரு ரொம்ப எளிமையான, ரொம்ப காட்சிக்கெடியன், கடுஞ்சொல்ல நல்லன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு வாழ்க்கையை நடத்தியவர் அவர். இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டன்ட் ட்ரீமாக எனக்கு இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது, இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்ட்டு. நான் ஒரு திருச்சி செல்வேந்திரன்னு இருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாடி பெரியாருடைய தொண்டர் அவர். அவர் எழுதுகிறார், அவர் பதவியில் இல்லாத போது பெருந்தலைவரை பார்க்க போகிறாங்க. அவர் வீட்டுக்கு போனால், இங்கே திருமலப்பிள்ளை ரோட்டில்
பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் யாரும் இல்லை, உதவியாளர்கள் யாரும் இல்லை. இவங்க ஒரு 4-5 பேர் மாணவர்கள் போயிட்டு அவரை வந்து கலைஞருடைய சிலையை திறந்து வைக்க அவரை அழைக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ பார்த்தா ஒரு அவரை ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது பார்க்கும்பொழுது துண்டு கட்டிட்டு ஒரு உருவம் அந்த வீட்டு உள்ள எங்கேயும் அங்கேயும் போகிறத பார்க்குறாங்க. பார்த்தா அது அவரே, காமராஜரே. உடனே இவங்க கொஞ்சம் தர்ம சங்கடத்துக்காகி, ஐயா தெரியாத வந்துட்டோம், நாங்கள் உதவியாளர் தான் தேடிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கய்யா அப்படின்னு சொல்கிறார் அவர். வாங்கய்யான்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் எவ்வளவு பேர் பதவியில் இருந்தபோது எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கும், இன்றைக்கி யாரும் என்னை தேடி வர்றதில்லைன்ட்டு அவர் வருத்தப்பட்டு சொன்னதாக செல்வேந்திரன் பதிகிறார். அதனால் எனக்கு அவரை சில பேர் அவரை நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர் விட்டு சென்ற அவருடைய பணிகள், அவர் ஏற்படுத்திய சின்னங்கள், அவர் அமைத்து தந்த அந்த அடித்தளம், அதெல்லாம் எப்போவுமே இருக்கும். அது அவருடைய நினைவை கடைசி வரைக்கும் பறைசாற்றும். கர்ம வீரர் காமராஜர்னு நீங்கள் சொன்னீங்க. கல்வி கண் தந்த, கல்வி கண் திறந்த காமராஜர்ன்ட்டு பல பேர் அவரை சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதற்கு மேலே வந்தவர்கள் அதற்கு மேலே அடுக்குமாடிகளை கட்டினார்கள். அது இந்த உயரத்திற்கு இன்றைக்கி தமிழகம் வளர்ந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான, என்னன்னு சொல்லப்போனால் அதற்கு மெயினான காரணம்னா அவர் தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், அவருடைய கடைசி காலங்களில் யாருமே அவரை வந்து அந்தளவுக்கு கண்டுக்கிடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் கண்ணதாசனை வந்து குறிப்பிடலாமா சார்? ஏன்னா அவர் வந்து உயிரோடு இருக்கும் வரை காமராஜரை பற்றி அதிகமாக பேசிய நபர்களில் கண்ணதாசனும் ஒருத்தர். தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் தன்னுடைய புத்தகங்கள் மூலமாகவும் அவரை பற்றி நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ கண்ணதாசனுக்கும் காமராஜருக்குமான அந்த உறவை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்ணதாசன் முதல்ல திராவிட இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர் கலைஞருடைய நட்பு கிடைக்குது அவருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸில், சேலத்தில். அங்கே போய் சேர்றார். கலைஞரை விட ஒரு 2 வருஷம் சின்னவர் கண்ணதாசன் 2-3 வருஷம் சின்னவர். அங்கே போய் சேர்றார். அங்கே வந்து கதை வசனம் எழுத தான் போகிறார் முதல்ல. அதுக்கு பிறகு தான் வந்து அவர் பாடல் எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாடல் எழுத ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய அவரை மாதிரி ஒரு கவிஞர் முன்னாடியும் பின்னாடியும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உயரத்தை அவர் எட்டினார். உண்மையிலேயே கவியரசர் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அவரோட ரொம்ப நெருக்கமாக அவர் யாரோட இருந்தார் அப்படின்னா, பெரியாருடைய அண்ணா மகன் ஈவேகி சம்பத், சொல்லின் செல்வர், அவரோட இருந்தார். கட்சியில் சினிமாவை சேர்ந்தவர்களுடைய அவர்கள் முன்னணியில் இருந்தது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அண்ணாவே கதாசிரியர், அவர் தான் தலைவர். கலைஞர் கருணாநிதி ஒரு கதாசிரியர், பாடலாசிரியரும் கூட, நல்ல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் முன்னணியில் இருக்கார். அதுக்கு பிறகு 53 உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பெரிய அப்படியே வசீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அந்த கட்சியில் இணைகிறார். அவர் தான் எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் ஒரு கூட்டணியில் செயல்படுவதாக இவர்கள் 2 பேரும் எண்ணுறாங்க. யார்? கலைஞர் கண்ணதாசனும் சம்பத்தும் நினைக்கிறாங்க. இவர்களுக்கு அண்ணா ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ 1961 கட்சி உள்ள முதல் முறையாக ஒரு பெரிய குழப்பம் வந்து கட்சி உடையுது. சம்பத்தும் வெளியே போயிடுறார் அந்த கட்சியை விட்டு. அவர் தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொள்ளுகிறார் கண்ணதாசன். ஏன்னா சம்பத் வந்து ஒரு ஜென்டில்மென் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த கட்சியில் இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் அந்த கட்சி தனியாக இயங்குது. ஆனால் அது பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. அதனால் அவர்கள் போய் காமராஜரிடம் போய் சேர்கிறார்கள். எந்த காமராஜரை அவர்கள் பழித்தார்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது, அதே காமராஜரை அவர்கள் தூக்கி பிடிக்கும் ஒரு நிலையையும் நாம் பார்த்தோம். ரொம்ப பெருந்தலைவர் அவர். அதனால் அவர்கிட்ட போய் சேர்ந்த ஜெயகாந்தன், கண்ணதாசன், சம்பத், இவர்கள் 3 பேருமே அவரை ரொம்ப தாங்கி பிடிக்கிறாங்க, அவரை ரொம்ப உயர்த்தி சொல்லுகிறாங்க. ஆனால் அது அவர் உயரத்தை எட்டிவிட்டு அதற்கு பிறகு அவர் இறங்குமுகமாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் அவரிடம் போய் சேர்க்கிறார்கள். அதுதான் உண்மை. அப்போது அவர் வந்து காமராஜர் தாலாட்டுன்ற அந்த தமிழ் தேசிய கட்சியில் அவர் இருக்கும் பொழுது ஒரு அழகான பாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 19-20 சரணம் இருக்கும், அதை எழுதுகிறாரு. அதில் ஒரு 4-5 சரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் எப்படி காமராஜரை பற்றி நினைச்சார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவருடைய எளிமையாகட்டும், அவர் அடைந்த உயரமாகட்டும், அவர் வந்து அதாவது நேருவாக இருந்ததுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா மோத்திலால் நேருவே மிகப்பெரிய வழக்கறிஞர், ஒரு செல்வ செழிப்பில் பிறந்த சீமான். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இந்த உயரத்திற்கு வந்து இத்தனை பேரை அவரால் தூக்கி நிறுத்த முடிஞ்சது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்.
அந்த பிரமிப்பு வந்து இந்த பாடலில் முழுமையாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். காமராஜர் தாலாட்டுன்ட்டு அந்த பாட்டுக்கு பேர். தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொலிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஓர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். தங்கமே தன்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே அப்படின்னு முடிக்கிறார். ஸோ கண்ணதாசனுடைய பிரமிப்பு தான் இன்றைக்கும் காமராஜரை பற்றி நினைக்கும் பொழுது, இந்த எளிய இடத்தில் பிறந்து அந்த உயரத்தை அவரால் தொட முடிந்தது அப்படின்னு எண்ணும் பொழுது நாமெல்லாம் அதை ரொம்ப பெருமையாக நினச்சி பார்க்கணும். அவரிடமிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எளிமை. அதாவது பொது வாழ்க்கை என்பது தொண்டு செய்வதற்காக. அதுதான் அவருடைய வாழ்க்கை, அதுதான் அவருடைய செய்தி. இன்றைக்கி தமிழகம் வந்து ஒரு வளர்ந்த ஒரு மாநிலமாக, இன்றைக்கி வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் வேலை தேடி வரக்கூடிய ஒரு மாநிலமாக மாறி இருப்பதற்கு அவர் போட்ட அடித்தளம் காரணம். நீங்கள் அந்த வீடியோனுடைய துவக்கத்திலேயே ஈவேரா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் குறித்து பேசின ஒரு வசனத்தையும் சொல்லியிருந்தீங்க. அவர் எழுதின ஒரு லெட்டர் அதில் சொல்லியிருந்தீங்க. அதில் கடைசியாக வந்து அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். தமிழர்களே, காமராஜரை எப்படியாவது நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருப்பார். அதை தமிழகம் தவறிவிட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எங்கள் கூட இணைந்து காமராஜர் அவர்கள் பற்றி மிக நீண்ட நிறைய தகவல்கள், தெரியாத தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இன்னும் பேசினா நிறைய பேசலாம். ஆனால் உங்களுடைய நேரம் கருதி நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. குருவாக இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ என்னன்னா, ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்லுவது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது. ஒரு காரியம் பேசிப்போம், லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.